Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் பதவிக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூடியூப்ல மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராம் குரூப்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஐடிஐ படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். அனுபவம் தேவையில்லை. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆஃப்லைன்லாம் கிடையாது. தபால் மூலம் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சிம்பிளான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி விண்ணப்பித்து நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு எப்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ காய்ஸ், இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,750. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிசி பிசிஎம் எம்பிசி பார்த்தீங்கன்னா 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அனைத்து வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 53 வயதிற்குள் இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அல்லாதோர் அதர்தன் எஸ்சி எஸ்டி பிசி பார்த்தீங்கன்னா 48 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 23 கட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இட ஒதுக்கீடு வாரியாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/11/2020. அதுக்கடுத்தாக அனைத்து நண்பர்களுக்கும் எழக்கூடிய பொதுவான சந்தேகம் என்னன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படின் எழுத்து தேர்வு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா. தேவைப்படி எழுத்து தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஸ்கேன் செய்து வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்தாக உங்களுடைய சிக்னேச்சர், அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் ஆன்லைனில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 இருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா அனைத்து நண்பர்களுக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்னன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பி வைக்கணுமான்றது நிறைய நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் எழும். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள்
விண்ணப்ப நகலினையோ அல்லது சான்றிதழையோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்திற்கு அனுப்ப தேவையில்லை அப்படின்னு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பிறகு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? அது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. டு எடிட் அண்ட் அப்டேட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணணும் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ படித்து பார்த்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், நீங்கள் எளிமையாகவே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இனிஷியல், அதுக்கடுத்தாக உங்களுடைய நேம் எதிருங்க, அதுக்கடுத்து உங்கள் தந்தை பெயர், அதுக்கடுத்தாக உங்களுடைய பிறந்த தேதி. ஸோ நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும், வருஷம், மந்த்து, டேட், ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலினம், மேலா ஃபீமேல்ன்றது கேட்டிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்த கல்வி தகுதி, ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மதம், சாதி பிரிவு, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சாதி, சொந்த மாவட்டம், ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், ரைட்டுங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதார் எண், ஸோ என்டர் பண்ணிட்ட பிறகு ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருந்தால் எஸ்ன்றதை டிக் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நோன்றதை டிக் பண்ணுங்க. அதுக்கடுத்தாக உங்களுடைய அட்ரஸ், அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர், இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்த வரைக்கும் 20 கேபியிலிருந்து 100 கேபிக்குள் இருக்க வேண்டும், ரைட்டுங்களா? ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள் இருக்க வேண்டும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள் இருக்க வேண்டும். ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அப்படி இல்லைன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிட்ட பிறகு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, உறுதிமொழி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நேராக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்துடுங்க. ஸோ இங்கே கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? இந்த கேப்சாவை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும், ரைட்டுங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிடலாம். மொபைல் இது லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாக விண்ணப்பிக்கலாம். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன்.